ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபின் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா. இதுக்கு நான் இங்கே பயத்தம்பருப்பு கொஞ்சமாக நினச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 சின்ன கரண்டினால 2 கரண்டி தான், ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சம் புளி நினச்சி வச்சுக்கணும், 2 தக்காளி, கொஞ்சமாக சாம்பார் பொடி 1 ஸ்பூன், பரங்கிக்காய், சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வேக விட்ற போகிறோம். டைரெக்டாக அப்படியே குக்கரில் வேக விடணும். முதல்ல இந்த குக்கரில் பயத்தம்பருப்பு போட்டு விடலாம். அடுத்தது சாம்பார் வெங்காயம் போட்டுருக்கணும். இது பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காய்ங்கிறது என்னென்னாக்க, இது ஹோட்டலில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. துவரம்பருப்பு கொஞ்சமாக இருக்கிறதுக்கு கூட அவங்க பரங்கிக்காயை போட்டு அதை மேஷ் பண்ணி இது துவரம்பருப்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்களாம். அதனால் பரங்கிக்காய்ங்கிறது சாம்பாரில் கூட நம்ம போடலாம். துவரம்பருப்பு கம்மியாக இருந்தானாக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. டொமேட்டோஸ், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சம். இப்போ ஒரு ஸ்பூனை போட்டுட்டு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கவுத்து போடணும். ஸ்பூனை கவுத்து போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இது வராது, வெளியில் வராது. இப்போ ஒரு 3 விசிலுக்கு வச்சுடலாம். குக்கர் திறக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பொடி ஒன்று, மசாலா பொடி தயார் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இங்கே தனியா எடுத்து வச்சுட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் ஆர் 3/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கமாக மிளகு. இது பெடிகே மிர்ச்சி. அதாவது இது இந்த ஒரு பெங்களூர் ஃபேமஸ் இல்லையா, இது கர்நாடகா ஃபேமஸ் மிளகா. சரி, கொஞ்சம் இருக்கமாக இருக்கும் பாருங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். இது காரம் கொடுக்காது, ஆனால் கலர் பயங்கரமாக கொடுக்கும். ஹோட்டல் சாம்பார்னால் அது கொஞ்சம் கலராக இருந்தால் தானே நல்லா இருக்குது. அதனால் இது அப்படியே வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ திறந்து பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக இந்த ஸ்பூன் எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிடலாம். இப்போ நீங்கள் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு, சீரகம் கொஞ்சம், வெங்காயம், இப்போ நறுக்கி வச்ச ஒரு தக்காளி அதையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். பெருங்காயம், உப்பு ஏற்கனவே பருப்பில் நம்ம போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக போட்டுருவோம். இப்போ இந்த வேக விட்ட இந்த பருப்பு, டொமேட்டோ, வெங்காயம் இது இருக்கு இல்லையா மிக்ஸு, அதை எடுத்து இதில் போட்டுருணும். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்ம ஜலத்தை ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விடலாம். நெய் ஊற்றிக்கோங்க. இந்த வறுக்காமல் அப்படியே பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கச்சா, அதனால இது நெய்யில் போடுறோம். நெய்யில் போட்டு ஒரு பெரட்டி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் நம்ம போட்டுறணும். இறக்கரிச்சே தான் போடுறோம். இந்த கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் இந்த பொடியை போட்டுறணும். ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் முதல்லேருந்தே போட்டு கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக வெல்லம். இப்போ டிஃபின் சாம்பார் இஸ் ரெடி. பாருங்க என்ன கலரிங்காக இருக்குதுன்னு. இது அப்படியே இந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜலமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இது இட்லிக்கு மேலே ஊற்றின்னு சாப்பிடுவோம் இல்லையா, இட்லி, தோசை, இதுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் இங்கே பட்டன் இட்லிஸ், இன்றைக்கி பேபி இட்லிஸ் ஆர் பட்டன் இட்லிஸ், அது மேலே இப்படி விட்டுறணும். எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே கணக்கே தெரியாமல் அந்த அளவுக்கு இன்றைக்கி போயிடும். எனக்கு இந்த சாம்பாரோட இது டேஸ்ட் அப்படி. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பக்கமாக நெய்யை விட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டிஃபின் சாம்பார் இட்லி ரெடி.